1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51 வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நம்ம எல்லாரும் என்ன செய்யறதில்ல? நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது, கடைசி நம்ம கேட்டோம்ல, தேவ ஆரபரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வருவேன்னு சொல்லி, அதான் கடைசி எக்கால சத்தத்தை கேட்கும்போது, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம்? மறுரூபமாக்கப்படும். இந்த ரூம்ல நம்ம என்ன பண்றோம்? என்ன கொடுக்க போறாரு? மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம இந்த உலகத்துல எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தாவில் நிறைஞ்சிருங்க, தேவ வல்லமையில் நிறைஞ்சிருங்க, ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னு நம்ம அதுக்கு தான் கூப்பிடுறோம் இல்லையா? இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒன்றுமே நம்ம கொண்டு போக முடியாது. ஒன்றுமே அங்கிருந்து கொண்டு வந்ததில்லை, இங்கிருந்து ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் ஒன்றும் கொண்டு போக முடியாது. எவ்வளோ இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நான் இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி ஒன்றும் கொண்டு போக முடியாது. அதனால நம்ம ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோமா? மறுரூபம் ஆக்கப்படும். இந்த ரூபம் இல்லை, மறுரூபம் ஆக்கப்படும். அதுக்கு தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் நம்ம அதிகமாக செபிக்கணும், துதிக்கணும், பைபிள் வாசிங்க, ஜெபத்துக்கு வாங்க, நீங்கள் இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்ம குடியிருப்பு இங்கே இல்லை. அதுதான் நல்ல நம்ம திட்டமாக மனசில் வச்சுக்கணும். இந்த உலகத்தில் என்னதான் நம்ம சேர்த்து வச்சாலும் என்னதான் செஞ்சாலும் நம்ம இந்த குடியிருப்பு எங்க இல்லை, நமக்கு இங்க இல்லவே இல்லை. இங்க இல்ல, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரட்சகர் வரை என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.